ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் நியூ எபிசோட் ஆஃப் பேய் இருக்கா இல்லையா. ஸோ இன்னைக்கு நம்ம கெஸ்ட்டு கூட அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலான்னு உட்காந்துருக்கோம். சொல்லுங்கள் வசந்த் ப்ரோ, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி பேய் இருக்கா இல்லையா, அதை நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? அது சில பேர்த்துக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் படாதவங்களுக்கு வந்துட்டு அது இல்லைன்னு சொல்லுவாங்க. யார் யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பட்டுருக்காங்களோ அது அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் இருக்கா இல்லையா அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு நான் நம்புறது இருக்கு அப்படின்னு. சச்சின், என்ன கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்கிறது தான். இப்போ ஒரு நல்ல எனர்ஜி இருக்கிறப்ப ஒரு பேட் எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த வழியில் பார்த்தப்ப நம்ம கடவுள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கோமோ அந்த நம்பிக்கை அளவுக்கு தீய சக்தி மேலே பேட் லைக் ஒரு பேட் வைப்ரேஷன் ஒரு பேட் சில பேர் வந்து சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி டச்சாகவும் இருக்குது. அதெல்லாம் படாமல் சொல்கிறது இல்லை, பட் தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு நமக்கு நம்பிக்கை இருந்து தான் ஆகணும். லைக் ஏன்னா ஒரு நல்ல விஷயம் இருக்கிறப்ப ஒரு கெட்ட விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதில்? ஆக்சுவலி இருக்கு. என்னன்னா என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்களோட பிரதர் வந்துட்டு பாஸ்ட் அவே, சூசைட் பண்ணி இறந்தாரு. எப்படின்னா அவர் வேற இன்னொரு வீட்டில் இருந்திருந்தாரு. நாட் இன் ஃபேமிலி ஹவுஸ் பட் டிஃப்ரெண்ட் ரெண்ட் ஹவுஸில் வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. திடீர்னு பார்த்தா நியூஸ் வருது இந்த மாதிரி ஹேங் பண்ணி இறந்துட்டாரு அப்படின்னு. ஸோ அப்போ நான் என் ஃப்ரெண்ட் கூட க்ளோஸ்னால வந்துட்டு மீதி உள்ள அந்த ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ போஸ்ட்மார்ட்டம் இதெல்லாம் அவங்க கூட தான் ஃபுல்லாகவே இருந்தேன். அப்போ என்னன்னா ஒரு இறந்து முடிச்சுட்டு ஃபினரல்லாம் முடிஞ்சிட்டு இந்த 16 days ப்ரேயர்ஸ் இருக்கும்ல, அந்த 16 நாளும் வந்துட்டு அது அந்த வீட்டில் வந்துட்டு ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியே ஒன்று ஃபீல் பண்ணோம். இன்னொன்று வந்துட்டு அந்த ஃப்ரெண்டோட பிரதர்னு சொன்னால, அந்த பிரதர் வந்துட்டு இறந்து 2 days கழிச்சு தான் அவங்க ஃபேமிலிக்கே தெரிய வந்துச்சு. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் செய்கிறப்ப அங்கே வந்துட்டு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று தருவாங்களே, ஆமாம், அந்த பாடி வந்துட்டு smell டீகம்போஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அந்த இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டுது. ஸோ அது போட்டோமோ அந்த ஃபினரல் டைம்ல வந்துட்டு இந்த பாடியோட பியூர் ஸ்மெல் இருக்கும் டீகம்போஸ் ஆகிறப்ப. அந்த ஸ்மெல் வந்துட்டு இப்போ நாய் பூனை இந்த மாதிரிலாம் வந்துட்டு இறந்து போணுச்சு அப்படின்னா வந்துட்டு டீகம்போஸ் ஆகிறப்ப ஒரு ஸ்மெல் இருக்கும். ஆக்சுவலி ஒரு மனுஷாலோட வந்துட்டு டீகம்போஸ் ஆகிறப்ப அதோட ஸ்மெல் வந்துட்டு ஒரு 3 times வந்துட்டு அது ரொம்ப பியூரா இருக்கும். ரொம்ப ஒரு ஸ்மெல்லியாக இருக்குமா? அது சரியான ஒரு ஒரு தலைவலிக்கிற மாதிரி ஒரு வாடை. அந்த வாடை அந்த ஃபினரல் டைம்லேயே வந்துட்டு அந்த ஸ்மெல் இருக்கும். ஆனால் அந்த பாடி வந்துட்டு நம்ம வந்துட்டு இதெல்லாம் ப்ரேயர்ஸ்க்குலாம் வந்துட்டு ஏதோ புதைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 16 days வரைக்கும் அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு ஆள் இருக்கிற மாதிரியும் ப்ளஸ் வந்துட்டு அந்த பாடி ஸ்மெல் வந்துட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கும். அப்போ நானே வந்துட்டு அங்கே ப்ரேயர்ஸ்லாம் இருக்கிறப்ப எப்படி இருக்கும்னா நாங்கள் ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நானே என்னோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் இன்னும் மீதி பேர் இருப்பாங்க. மீன்ஸ் அந்த இறந்து போனவங்க அவங்களோட தம்பி. ஆமாம், அந்த தம்பி தான், அந்த தம்பி அப்புறம் மீதி இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். இப்போ நம்ம வந்துட்டு ரூமில் வந்துட்டு நம்ம சும்மா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆதரவாக ஏதாச்சும். அப்போ திடீர்னு வந்துட்டு என்னன்னா அந்த டீகம்போஸ் ஆன அந்த பாடி ஸ்மெல் வந்துட்டு அப்படியே வரும். அப்போ முத வந்துட்டு நான் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அந்த ஸ்மெல் வந்துட்டு எப்படி இருக்கும்னா அது இப்போ திடீர்னு இப்போ இந்த ஸ்டூடியோவில் இருக்கும். இந்த ஸ்டூடியோவில் இந்த பாடி வந்துட்டு நம்ம முன்னுக்கு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதோட ஸ்மெல் அவ்வளோ கிட்ட அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு இருக்காது, ஒரு 5 to 10 minutes இருக்கும். திடீர்னு அப்புறம் காணாம போயிடும். அப்போ அந்த டைமில் வந்துட்டு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்துட்டு போய் சொல்லுவேன், டே எனக்கு இந்த மாதிரி ஸ்மெல் வருதுடா அப்படின்னு. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இல்லை இதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் கலாச்சிருவானுங்க. ஆனால் அதுக்கப்புறம் நானும் விட்டுட்டேன், சரி யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் 2வது வாட்டியும் நம்ம வந்துட்டு வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அதே ஸ்மெல் வந்துட்டு வந்துச்சு. இந்த ஸ்மெல் இருக்கிறப்ப அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்றது, எனக்கு அவ்வளோ பயம் இல்லை. ஏன்னா வந்துட்டு என்னன்னா அந்த ஸ்மெல் வந்துட்டு எனக்கு இன்னும் பழக்கமான மாதிரி இன்னும் ஆயிடுச்சு. ஆனால் என் கூட இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப பயந்துட்டாங்க, என்னடா திடீர்னு இந்த மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 16 days ப்ரேஸ் வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துட்டு மங்கு உருட்டுற சத்தம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீட்டில் வந்துட்டு யாரோ அடிஷ்னல் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி வந்துட்டு நம்மளால சென்ஸ் பண்ண முடிஞ்சுச்சு. இப்போ சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துருக்கோம். சோஃபா இப்போ உட்காந்துட்டு இருக்க நேரத்தில் வந்துட்டு ஒரு ஃபீல் ஒன்று வரும், எப்படின்னா நம்ம பக்கத்தில் யாரும் இருக்கிற மாதிரியும் இல்லை திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகும், கை கால் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம்
கரெக்டாக வந்துட்டு ஒரு அந்த 60 days ப்ரேயர்ஸ் அன்னைக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகுது. Okay. அன்னைக்கு விடிகிற டைம்ல வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு எனக்கு ஒரு கனவு இருக்கு. என்ன கனவுனா, இந்த அந்த கனவுல வந்துட்டு நான் ஏதோ வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளார அடைச்சி என்னை போட்டு வச்சிருக்காங்க. அது ஒரு ரூம்குள்ளார. அந்த அந்த ரூம்ல வந்துட்டு அங்க மற்ற திங்ஸ் வந்துட்டு எதுவுமே இல்லை. ஒரு காசு ரூமா இருக்கு. அந்த ரூம்ல வந்துட்டு like நானும் கூப்பிடுறேன், யாராச்சும் இருக்காங்களா? ரொம்ப நேரம் வந்துட்டு நான் ஏதாச்சும் எனக்கு ஹெல்ப் வேணும், யாராச்சும் என்னை வெளியே கூட்டிட்டு போங்க அப்படின்னு. ஆனா அங்க எனக்கு எந்த ஒரு ரிப்ளையும் வரவே இல்லை, ஒண்ணுமே வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா, சஃபிகேட்ல இங்கேயே ரொம்ப நேரம் ஒரே ரூம்ல போட்டு அடைச்சி வச்சிருந்தா இப்படி இருந்திருக்கும். ஸோ அது ரொம்ப நேரம் ஆக 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 எனக்கு பயம் வந்துட்டு ரொம்ப வந்துருச்சு அந்த கனவு டைம்ல. பயம் வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க அந்த கனவுலயும் வந்துட்டு ஒரு சென்ஸ் பண்ற மாதிரி ஒன்று திங்ஸ் இருந்துச்சு. என்னன்னா, அந்த ரூமுக்குள்ளேயும் யாரோ ஒரு ஆள் இருக்கிற மாதிரி. பிரசன்ஸ் ஆமா, இன்னொரு பிரசன்ஸ் வந்துட்டு ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியும் முதல்ல கனவுல கனவுல அப்ப ஃபீல் பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்ணேன், இந்த பூஜைலாம் பண்றப்ப இந்த மந்திரஸ்லாம் இருக்குல்ல, இப்போ மந்திரஸ்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தெரியும். அப்ப நான் அது வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சப்ப வந்துட்டு அங்க எனக்கு இருக்கிற வந்துட்டு பயம் வந்துட்டு நான் தைரியம் ஆக்கிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப நான் படிக்கிற மந்திரம் வந்துட்டு எனக்கு அதுவே வந்துட்டு இன்னொரு பயம் ஆக்கிடும். எவ்வளவு படிக்கிறோமோ அந்த மந்திராசை அவளுக்கு அவ்வளவு வந்துட்டு பயமும் வந்துட்டு அதிகரிச்சுக்கிட்டே போயிடும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மந்திரத்தை நீ படிச்சுக்கிட்டு இருக்க, ஆனால் உனக்கு அந்த சேஃப் ஃபீலிங் கிடைக்கல. லைக் அந்த சேஃப் இது கிடைக்கல. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியுது என்னோட பாடி வந்துட்டு ரொம்ப வெயிட்டா ஃபீல் பண்ணேன். எதுவுமே பண்ண முடியல. லைக் அது 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 என்னால் உணர முடிஞ்சிச்சு அந்த டைம்ல. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு திடீர்னு வந்துட்டு ஒரு ஒரு உருவம் மாதிரி கனவுல நான் பார்த்தது. அப்ப அது வந்துட்டு என்னன்னா, நான் வந்துட்டு அந்த ஒரு அந்த அந்த ரூம்ல வந்துட்டு படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த 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 ஒரு கட்ட சோல் வந்துட்டு எனக்கு முன்னாடி இருக்கிற மாதிரியும். அது வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த சோல் வந்துட்டு ஏதோ லைக் கெட்ட சக்தி அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா அதோட உருவம் அப்படிலாம் இல்லை அதுக்கு. அது வந்துட்டு ஒரு பிளாக் ஷேடோ இருந்துச்சு. இப்ப இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்களா, இப்ப காஞ்சனாலாம் பார்த்துருப்பீங்க, ஆனர் சீட்ல வந்துட்டு ஒரு கருப்பா ஏதோ ஒரு சோல் இருக்கிற மாதிரி. எக்ஸாக்ட்லி வந்துட்டு அந்த மாதிரி தான். ஒரு மூஞ்சி எதுவுமே இல்லை, ஆனா அந்த பிளாக் ஷேடோ மட்டும் தான் தெரியுது. அது வந்துட்டு என்னன்னா, அப்ப நான் அது என் கண்ணால் நான் பாக்குறப்ப, கனவுல வந்துட்டு நான் பாக்குறப்ப இன்னும் வந்துட்டு ரொம்ப பயந்துட்டு இந்த மந்திரம் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறேன். நான் வந்துட்டு படிக்கிறேன். அது இன்னமும் வந்துட்டு என்ன ஒரு மாதிரி அட்டாக் பண்ற மாதிரி வந்துச்சு. ஒரு கட்டம் வந்துட்டு நான் ட்ரை பண்றேன், முடியல. திருப்பி வந்துட்டு ட்ரை பண்றேன், திருப்பி இன்னும் பயமுடுத்துது. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேக்ஸிமம் லெவலுக்கு ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி எப்படியாச்சும் ஃபைட் பண்ணி ஆகணும். கடைசி வரைக்கும் என்னால் எதுவுமே பண்ண முடியல. எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா, என்னால் மூச்சு விடாத லெவலுக்கு வந்துட்டு போயிட்டேன். ஸோ யாரும் வந்துட்டு என்ன அந்த உருவம் வந்துட்டு கழுத்தை பிடிச்சி அமுக்கிற மாதிரியும். அது வந்துட்டு இப்போ ஒரு ஆள் வந்துட்டு நம்மள கழுத்து பிடிச்சி அமுக்குறாங்கன்னா அது வந்துட்டு எவ்வளவு சஃபிகேட்டா இருக்கும். ஆனா அங்க நான் ஃபீல் பண்ணது வந்துட்டு ஒரு 50 குறைஞ்சது ஒரு 50-40 பேர் வந்துட்டு ஒரே டைம்ல கழுத்து அமுக்குனாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு நான் வந்துட்டு மூச்சு விடாத லெவலுக்கு இருந்தேன். ஸோ ரொம்ப சஃபிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கும் ஷூரா தெரியல. காலையில அந்த எந்திரிக்கிறப்பே வந்துட்டு கத்திக்கிட்டு தான் எந்திரிச்சேன். அந்த டைம்ல கூட வந்துட்டு என்னன்னா, வீட்டில் உள்ளவங்க யாரோ விளையாட இருக்காங்க போல, கூட்டாளி பசங்க ஏதோ விளையாட்டுக்கு வந்துட்டு கழுத்து அமுக்கிட்டாங்க போல அப்படின்னு. அப்ப நான் ரூம்ல இருந்து வெளியாயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட அம்மா இருந்தாங்க. அப்போ அவங்க கிட்ட வந்துட்டு கேட்டேன், எங்க ரூம்ல யாராச்சும் வந்தாங்களா அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, இல்லையே யாருமே வரலையே அப்படின்னு. ஸோ அப்புறம் நானும் அந்த அந்த இது வந்துட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃப்ரெண்டோட பிரதர்னு சொன்னாங்க, அவர் வந்துட்டு ஒரு குறைஞ்சது ஒரு 3 to 4 வீக்ஸ் இருக்கும். 3 to 4 வீக்ஸ் அந்த கருமாதி முடிஞ்சு 3 to 4 வீக்ஸ் ஒரு வீக்லி வந்துட்டு ஒரு 2 இல்லாட்டி 3 வாட்டி கனவுல வந்துருவாரு. ஆனா அந்த டே பொறுத்து இருக்கு. இப்போ லட்சம் மண்டே வந்துட்டு வராருன்னா ஒரு வாட்டி வருவாரு. அதுக்கப்புறம் அந்த கனவுல இருந்து எந்திரிச்சிடும். எந்திரிச்சிட்ட பிறகு திருப்பி வந்துட்டு நான் தூங்குறப்ப அதே அந்த கனவு வந்துட்டு கண்டினியூ ஆகுது. ஸோ அந்த வர்றது வந்து அவங்க தம்பி அல்ல இறந்து போனவங்க. இறந்த அண்ணன். அப்ப நான் வந்துட்டு என்னன்னா, நான் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்ல, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு சில ப்ரேயர்ஸ் எல்லாம் செய்ய சொன்னாங்க. செஞ்சும் வந்துட்டு அப்படிதான் கண்டினியூ ஆச்சு. இப்ப ஒரு வாட்டி வருது,
2வது வாட்டி வருது, 3வது வாட்டி வருது. இந்த 2 வீக்ஸ்லாம் தாண்டுறப்ப மொத ரொம்ப பயந்தேன். கனவுலலாம் வருவாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு என்னன்னா எனக்கு ஞாபகம் இருக்கும். இது வந்துட்டு இவர் தான் இறந்துட்டார்ல, அப்ப ஏன் நம்ம கூட வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. தோணும். நான் வந்துட்டு என்னன்னா, இப்போ ஒரு டைம் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி கனவுல ஃப்ரீக்வெண்டா வந்துகிட்டே இருந்தேன். ஸோ எவ்ரிடே வந்துட்டு ஏதாச்சும் நம்ம டிராவல் பண்ற மாதிரியும் இல்ல வேற விஷயத்தை பத்தி பேசுற மாதிரியும் கனவு வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டைம்க்கு அப்புறம் தான் எனக்கு தான் ரியலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இந்த மாதிரி இவர் இறந்துட்டாரு, இனியே நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த சிச்சுவேஷன் வர்றப்ப அப்ப நான் வந்துட்டு கேட்டிருக்கேன், இந்த மாதிரி நீங்க தான் இறந்துட்டீங்களா, பின்னியா வந்துட்டு என் கனவுல வந்துட்டு நான் உங்களை வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு நான் கேட்குறப்ப அவங்களோட பதில்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கேட்கறது வந்துட்டு மேபி அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்னா டிஃப்ரெண்ட்னா என்ன மாதிரி? இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன், ஏதாச்சும் கேட்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஆனா அந்த கனவுல வந்துட்டு எனக்கு அப்படி நடக்காது. அந்த கனவுல வந்துட்டு செய்கையில செய்யற மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த கேள்வி கேட்டு பிறகு நம்மள வந்துட்டு திருப்பி வந்துட்டு அட்டாக் பண்ற மாதிரியும் அந்த மாதிரி கனவுகள் தான். இதுல வந்துட்டு என்ன ஒரு டாஷாட்டான ஒரு கனவுனா, ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி தான் எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு. கனவு பண்றப்ப அந்த அந்த அண்ணன் சொன்னால, அந்த அண்ணன் வந்துட்டு இறந்தது, ஆனா கனவுல என் கூட தான் இருக்காரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்கிறேன், இந்த மாதிரி ஏன் வந்தீங்க அப்படின்னு. அந்த சிச்சுவேஷன் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, நாங்க வந்துட்டு ஒரு கோசை வீட்டுல இருக்கோம். அந்த வீட்டுல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8ல இருந்து 10 தலை இருக்கு. தலை வந்துட்டு அதை வந்துட்டு வெட்டி போட்டிருக்காங்க. வெறும் எனக்கு வந்துட்டு அந்த ஹால் ஃபுல்லா எனக்கு கீழே எனக்கு நான் என்னால பார்க்க முடியுது. ஒரு குறைஞ்சது ஒரு 10 தலையா சொல்லுவோம், 10 தலை. அப்ப நான் வந்துட்டு கேட்கிறேன், ஏன் நீங்க என் கூட இருக்கீங்க, ஏன் என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. கிட்டத்தட்ட எப்படின்னா, அந்த பிரதர் சொன்னால, அந்த பிரதர் வந்துட்டு என்னோட மூஞ்சி கிட்ட நிக்கிற மாதிரியும் அவரோட கண்ணு ஃபுல்லா ரொம்ப ரெட்டிஷ் ஆயிடுச்சு, ரொம்ப சோப்பாயிடுச்சு. ரொம்ப கோவமா ஆக்ரோஷமா இருக்காங்க. ரொம்ப ஆக்ரோஷமாயிட்டாங்க. ஆனா இப்ப தக்கா இப்ப யாரா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு கீழே வந்துட்டு ஒரு 10 தலை வெட்டி போட்டிருக்காங்கன்னா, அந்த பர்சன் கனவுல வராங்க, யாருக்கு இந்த மாதிரி கேட்காம இருப்பாங்க? சில பேருக்கு கடுப்பு வரும், சில பேருக்கு பயம் வரும். எனக்கு ரெண்டுமே சேர்ந்து வந்துச்சு, கடுப்பும் இன்னொரு சைடு வந்துட்டு பயமும். அதுக்கப்புறம் நான் கேட்க, அப்புறம் அந்த பர்சன் வந்துட்டு அவர் என்ன அட்டாக் பண்ற மாதிரி வரப்ப, இப்போ அந்த வீடு வந்துட்டு ஒரு 2nd floor 3rd floor இருக்கும், இந்த கோசை வீடுன்னு சொன்னது. இப்போ நான் என்ன பண்ணேன், என்னால இதை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருந்து வந்துட்டு ஓடி பால்கனில இருந்து பாஞ்சிட்டேன். கனவு கனவுல பால்கனி விட்டு அப்படியே பாஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி முழிச்சுக்கிட்டு நான் குதிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து அந்த பால்கனில இருந்து 2வதுல இருந்து 3வது மாடியில இருந்து அப்ப கனவுல இருந்து எந்திரிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கண்டினியூ ஆனிச்சு, இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா போனுச்சு. ஃபர்தரா போறப்ப எப்படின்னா, அன்டில் என்னோட பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு என்ன அட்வைஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி மஞ்சள் தண்ணியிலலாம் போயிட்டு குளிச்சுரு, ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேப்பிலையிலலாம் படுக்க வச்சாங்க. அது ஏன் வந்துட்டு வேப்பில வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு புரியல. ஆனா வேப்பிலையில படுத்ததுமே அப்பயும் வந்துட்டு அந்த கனவு வந்துட்டு திருப்பி வருது. அப்ப என் வீட்டுல வந்துட்டு நான் சொல்றப்ப, எங்க வீட்டுல வந்துட்டு அம்மா கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்குவாங்க, ஆனா அப்பா வந்துட்டு அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க மாட்டாரு, ரிலாக்ஸா எடுத்துக்குவாரு. நம்பிக்கை இல்லையா இந்த விஷயத்துல? இல்ல அது எப்படின்னா, உனக்கு பயம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு இது பண்ணாரா? இல்ல அப்பா வந்துட்டு எப்படின்னா சைக்காலஜி டேர்ம்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் பேசுவாங்க. ஒரு இலூஷன் நினைச்சிட்டு, இல்ல உனக்கு இதெல்லாம் லைக் இது நார்மல் திங் தான் அப்படின்னு வந்துட்டு அட்வைஸ் பண்றப்பையும், அப்ப நாங்க வந்துட்டு எதுவும் தனியா அடிஷ்னலா வெளியே போயிட்டு ஒரு பூஜை செஞ்சுட்டு கயிறு கட்டிக்கிட்டு, இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு கயிறும் இருக்காது, சாமி கயிறு எதுவுமே. ஸோ அது ஒரு 2 to 3 வீக்ஸ் இன்னும் வந்துட்டு ட்ராக் ஆனிச்சு. இந்த வீக்லி வந்துட்டு 2 வாட்டி இல்லாட்டி 3 வாட்டி வந்துட்டு கனவுல வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு திருப்பி இதே பிரச்சனை தான். இப்போ கனவுல வந்துட்டு எனக்கு ரியலைஸ் ஆகுது, அந்த ஃப்ரெண்டோட பிரதர்னு சொன்னால அவர் வராரு, என்கிட்ட எதுவோ கேட்க வராரு. அப்புறம் நான் ஒரு டைம் வந்துட்டு நான் கேட்டேன், நீங்க ஏன் இறந்தீங்க அப்படிலாம் கேட்டிருக்கேன். ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு அதான் ரியலைஸ் ஆகுது இல்லை எனக்கு. ஒரு வாட்டி வந்தா பரவாயில்ல, இது ஒரு 10-15 வாட்டி வந்துச்சு. ஆக்சுவலி இது இந்த கனவு வந்துட்டு எத்தனை நாளுக்கு ப்ரொலாங் வந்துட்டு? இது எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு கருமதி 16 days பிரேஸ் முடிஞ்சு 6 days 1 month plus. 1 month plus.
1 month class வந்துட்டு அவரு முதல் சொன்னீங்க அவர் வந்து ஒரு மாதிரி கம்யூனிகேஷன் வேற மாதிரி இருந்துச்சு லைக் அவர் பேச பட் வேர்பலா பேசுறாரா இல்ல வேர்பலாவும் பேசுறாங்க, சம்டைம்ஸ் வந்துட்டு அட்டாக் பண்ற மாதிரியும் வராங்க. ஆக்ரோஷமாகவும் நம்மள பாக்குறதும் நம்ம கிட்ட கத்துறதும் அந்த இப்ப அட்டாக் பண்றதுன்னு சொல்றது வந்துட்டு எப்படின்னா, இப்ப நம்மலாம் வந்துட்டு ரிலேட்டிவ்ல இருக்கோம். இப்ப நம்ம வந்துட்டு அட்டாக் பண்றதுன்னா கை வந்துட்டு குத்துறதும் சரி, ஓகே கத்தால வந்துட்டு கை ஓங்கும் அடிக்கிறதும் சரி, இந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த ட்ரீம் வேர்ல்ட்ல சொல்லலாம், இந்த ட்ரீம் வேர்ல்ட்ல அட்டாக்னு சொல்றது வந்துட்டு என்னன்னா, அவங்கள நம்ம அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா லைக் அது ஒரு பெயின் இருக்காது, அந்த ஒரு பெயின் இருக்காது. என்னன்னா ஆன்சியஸ் தான் அவங்க இன்க்ரீஸ் ஆகும். அவர் அட்டாக் பண்றது வந்து லைக் அவங்க பாடி பார்ட்ஸ் வச்சாங்க, அது சூப்பர் நேச்சுரல் பவர். அது ஒரு பவர் மாதிரி சொல்லலாம். அது எப்படி அட்டாக் பண்றாங்கன்னு நம்மளால அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். உங்களால டிஸ்கிரைப் பண்ண முடியல டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. அது எப்படிதான் வந்துட்டு ஒரு மாதிரி அது ஒரு அட்டாக். ஆனா அந்த அட்டாக் வந்து லைக் பிசிக்கலாவும் கிடையாது, ஒரு சூப்பர் நேச்சுரல் பவராகவும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அது ஒரு ஃபீலிங், அது ஒரு ஃபீலிங். ஆமா, அது ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் வந்துட்டு அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ஆளுக்கு வந்துட்டு புரியும் நான் என்ன சொல்ல வரேன். ஆக்சுவலி இப்போ உங்க ஃப்ரெண்டோட பிரதர், அவருக்கும் உங்களுக்கும் லைக் ரொம்ப நீங்கள் அவர் கூட க்ளோஸா இல்லை அவர் கூட லைக் ஒரு கேப்பில் தான் இருக்கீங்களா? நான் இப்போ நீ சொல்கிற வந்துட்டு அவர் கனவுல வராருன்னு சொல்கிறேன், கனவுல வந்துட்டு உன்னை இது பண்ணிட்டு உன்னை பேசிக்கிட்டு இருக்காரு, மொபைல் அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் உனக்கும் அவருக்கும் என்ன மாதிரி சம்மந்தம் இருந்துச்சு? நீங்கள் முன்னாடி ரப்பாட்டா இருந்திருக்கீங்களா இல்லை ஹாய் பாய் என்னன்னா? எப்படின்னா, நானே அந்த ஃப்ரெண்ட் சொன்னாங்க, நானே அந்த ஃப்ரெண்டு, நானும் அவங்க பிரதரு. இப்போ சின்ன வயசுலேருந்து வந்துட்டு ஒன்றா தான் வந்துட்டு எது பண்ணாலும் ஒன்றா தான் பண்ணுவோம். எப்படின்னா ஹைக்கிங் போகிறதா இருந்தாலும் சரி, அப்போ வந்துட்டு ஏதாச்சும் டென்ட் மாரி ஒன்று கட்டிட்டு கேம்ப் ஃபயர் செய்கிற மாதிரி, கேம்ப் ஃபயர் செய்கிறது மாதிரி, அதுக்கப்புறம் சில மற்ற ஆக்டிவிட்டியும் கொஞ்சம் செஞ்சுருப்பேன். என்னென்னா பேரனாமல் ஆக்டிவிட்டி. அப்போ என்ன மாதிரி செஞ்சுருப்போம்னா, இந்த காயின் வச்சு விளையாடுவாங்க, ஸ்பிரிட் ஆஃப் த காயின். ஸோ ஸ்பிரிட் ஆஃப் த காயின் விளாண்டுருக்கேன். அந்த நான், என்னோட ஃப்ரெண்டு, அப்புறம் அந்த பிரதர் இருக்கேன். ஸோ கரெக்டா நீங்க 3 பேர் தான் விளையாண்டுருக்கீங்க. 3 பேர் ரொம்ப க்ளோஸ். இந்த ஹைக்கிங்லாம் சொல்றோம்ல, இந்த ஹைக்கிங்லாம் வந்துட்டு என்ன மாதிரி பிளேசஸ்லாம் போனா அந்த இடத்துக்கு வந்துட்டு மனுஷாலே போயிருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க போறீங்க சொந்தமா வந்துட்டு நம்மளே கிரியேட் பண்ணி நம்மளே வந்துட்டு இந்த ஹைக்கிங் போற மாதிரி போயிட்டு நம்மளே ஒரு பாதையில ரொம்ப தூரம்லாம் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் காட்டுக்குள்ளலாம் உட்காந்து டிராவலிங். என்னன்னா நார்மலி நம்ம ஹைக்கிங் போனா அங்க ஒரு பாத் ஒன்று இருக்கும், நம்ம இப்படி ஏற்கனவே போயிட்டு வந்தவங்க அது ஒரு ஹைக்கிங் இடம்னா அது பார்த்து செஞ்சு வச்சிருப்பாங்க, கயிறெல்லாம் கட்டி வச்சு. இது வந்துட்டு ஒண்ணுமே இருக்காது. இப்போ நாங்களே எங்களோட டூல்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம், கத்தி, கயிறு, அப்புறம் மீதி இன்னும் சில திங்ஸ்லாம் இருக்கும். பாதுகாப்புக்கு வந்துட்டு உப்புலாம் எடுத்துருக்கோம். இப்போ உப்புலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நார்மலி வந்துட்டு ஸ்பிரிட் ஆஃப் த காயின் விளாண்டாங்கன்னா பக்கத்துல வந்துட்டு உப்பு வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த காயின்ல அங்க போயிட்டு ஸ்பிரிட் ஆஃப் த காயின் நாங்க வந்துட்டு அந்த லாண்டுக்கு வந்துட்டு டிஃபரெண்ட் பிளேஸ். என்னன்னா என்னோட வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு பாலடைஞ்ச ஒரு வீட்டுல அங்க லாண்டுது. ஆனா அங்க லாண்டது கூட வந்துட்டு எப்படின்னா ட்ரை பண்ணுவோம் ரொம்ப நேரம் ஆடுறதுக்கு. ஆனா என்னன்னா ஒரு ஸ்பிரிட்டும் எந்த ஒரு காயினோட அசைவும் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப அந்த ஸ்டோரி சொல்லணும்னா, அன்னைக்கு நாங்க வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அந்த கோசை வீட்லயே வந்துட்டு நாங்க ட்ரை பண்ணோம் விளாடுறதுக்கு. விளாடுறோம், ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் சரி வேணாம், ட்ராப் பண்ணிடலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு. அப்புறம் அந்த வீட்டுக்கு போயிட்டு எப்படின்னா, எனக்கு நான் சின்ன வயசுனால வந்துட்டு அந்த அண்ணன் சொன்னால பிரதரு, ஃப்ரெண்டோட பிரதரு, அவர் வந்துட்டு இல்லை நீ வராத, நீ ஹால்ல இரு, நாங்க மட்டும் உள்ள போறோம். நாங்க என்ன யாருன்னா அந்த அண்ணன் தம்பி 2 பேர் வந்துட்டு ரூம்குள்ள போயிட்டு விளாண்டுருக்காங்க. நான் வந்துட்டு ஆண்டி கூட வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆண்டிக்கு வந்துட்டு என்னன்னா புரியல ஏன் இந்த மூமெண்ட் நீங்க அவங்கள வேணாம் அவங்க 2 பேர் மட்டும். ஏன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் இந்த ஸ்பிரிட் ஆஃப் த காயின்லாம் வந்துட்டு வேண்டாம் முத இனிஷியேட் பண்றப்பே வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி திங்ஸ்லாம் எனக்கு இடன்பாடு வந்துட்டு கொஞ்சம் குறவாக தான் இருக்கும். எதுக்கு இப்போ தேவையில்லாம போயிட்டு விளாண்டுக்கிட்டு தேவையில்லாம இது பண்ணிட்டு அப்போ நான் கொஞ்சம் எகெயின்ஸ்ட் பண்ணுவேன். அப்போ அவங்களுக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு பிடிக்காம போயிருக்கலாம். என்னடா கூட்டாளி. அப்போ வந்துட்டு ரூமுக்கு போனாங்க. ரூமுக்கு போயிட்டு ஒரு இங்கேயும் ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆண்டிக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணிருக்கு. எப்படின்னா வீட்டுக்குள்ள யாரோ வர்ற மாதிரி. அப்ப அவங்களுக்கு கை கால்லாம் ஃபீல் பண்ணிச்சு ஒரு மாதிரி. என்ன எங்க எல்லாரும் அப்படி பையனுங்களா எங்க அப்படின்னு தேடுறப்ப நான் சொன்னேன் எல்லாரும் ரூம்குள்ள தான் இருக்காங்க, நீங்க வேணா போய் பாருங்க டி அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ரூம்குள்ள வந்துட்டு போய் பார்த்துருக்காங்க. ரூம்ல போய் பார்த்தா
அந்த பிரதர்னு சொன்ன ஃப்ரெண்டோட பிரதர், அவர் வந்துட்டு ரொம்ப பயந்த மாதிரியும், என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அவனும் வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அழுவாத நிலைமையில இருந்தான். அழுவாத நிலைமையில அவனால எதுவும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஏன்னா அவங்க ஷாக்ல, ஒரு எக்ஸ்ட்ரீம் ஷாக்ல. ஸோ என்ன நடந்துச்சுன்னு கேட்டா அப்பதான் வந்துட்டு சொல்றாங்க அந்த மாதிரி லாடுறதுக்கு வந்துட்டு அந்த காயின் வந்துட்டு மூவ் ஆச்சு. எப்படின்னா அவங்க லாண்டிருக்காங்க, லாண்டணும்னு ஒரு தைரியம் இருக்கு, ஆனா அந்த ஸ்பிரிட் வந்த பிறகு அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ அப்போ வந்துட்டு அந்த காயின்ல இருந்து கரெக்டாக அந்த உப்புல எல்லாம் வந்துட்டு விரல் வச்சுட்டாங்க. ஆனா அந்த ஒரு ஷாக் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப அந்த ஆன்ட்டிக்கு வந்துட்டு ரியலைஸ் ஆயிடுச்சு இவனுக்கு ஏதோ பண்றானுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரூம்ல இருந்து வெளியாக சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பிரேஸ் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த சால்வ் ஆயிடுச்சு. ஸோ கம்பேக் டு ஹைக்கிங், சொந்தமா வந்துட்டு போறது, அந்த ஹைக்கிங்கோட வந்துட்டு இந்த கத்தி ஜாமா இந்த மாதிரி திங்ஸ்லாம் எடுத்துட்டு போவோம், உப்பு என்ன சொல்றேன்ல. அப்போ வந்துட்டு இந்த பேரனாமல் ஆக்டிவிட்டியை வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஒன்று வந்துட்டு ஸ்பிரிட் ஆஃப் த பாயிண்ட், இன்னொன்று வந்துட்டு என்னன்னா ஒன்று செய்வோம், பாஸ் அவுட் சேலஞ்ச் ஒன்று. பாஸ் அவுட் சேலஞ்ச். ஸோ இது வந்துட்டு அது என்னது? பாஸ் அவுட் சேலஞ்ச்னா என்னன்னா அந்த மூச்சு வந்துட்டு அடிக்கிறது. ஓகே. எப்படின்னா இப்போ நான்லாம் வந்துட்டு 2015-14 வந்துட்டு இது ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரெண்ட், பாஸ் அவுட் சேலஞ்ச். ஸோ அப்படின்னா என்னன்னா நம்ம வந்துட்டு மூச்சை வந்துட்டு கொஞ்ச நேரம் டம் கட்டிக்கும். ஓகே. டம் கட்டிக்கணும்னா உங்க பிரெயின் வந்துட்டு அந்த ஆக்சிஜன் போகாது. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, மைண்ட் வந்துருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு என்னன்னா துப்பட்டா இருக்குல்ல, துப்பட்டால வந்துட்டு கழுத்து நெருக்கிக்கும். என்ன பண்றீங்க உங்க வயசுல என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு சொல்றீங்க? அதுதான் சொல்றேன். அந்த பிரதர் கூட என்ன ரிலேஷன். ஸோ நாங்க எது பண்ணாலும் சரி ஒன்னாதான் பண்ணுவோம். என்னதான் எகெயின்ஸ்ட் பண்ணாலும் சம்டைம்ஸ் வந்துட்டு சின்ன வயசுல நம்மளுக்கு என்ன தெரியும், இது நடக்கனால உங்களுக்கு வயசு என்ன? அப்ப எனக்கு வந்துட்டு ஒரு இந்த ஸ்டாரிலாம் வந்துட்டு பாஸ் அவுட் சேலஞ்ச்லாம் தெரியுதா? பாஸ் அவுட் சேலஞ்ச்லாம் ஒரு 11 வயசு. 11 வயசுலயேவா? 11 வயசுலயோ? 11 வயசு 11 வயசு 5ஆ படிச்சிட்டு 12 வயசு அந்த மாதிரி. 11 வயசுலயே அந்த பாஸ் அவுட் பீரியட் ஆஃப் தி காயின்ஸ் இருக்காங்களே, அந்த அளவுக்கு 4 வயசு கூடனா அவருக்கு ஒரு 15 அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கும். டீனேஜர்ஸ் வயசுல. இப்ப அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் நானே என் ஃப்ரெண்டா இருக்கோம். ஆனா என் வீட்டு பேரண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு பிடிக்காது அவரோட சேர்றது, ரொம்ப சேருது. ஏன்னா அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்பாக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தானே கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப பேசணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பேசினாலே வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட். அப்பா கூட ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு தான் நானும் அவருக்கு. ஏன்னா எனக்கு வந்துட்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தா அவனோட பிரதர் தான் இது. இப்ப வீட்டுக்கிட்டே இருக்காங்க, எனக்கு கன்வீனியன்ட் இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த காடி ஜாமாலாம் இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஹைக்கிங் போறது எது செஞ்சாலும் வந்துட்டு கொஞ்சம் டேஞ்சரஸான மெத்தட்ல தான் செய்வோம். அதை சொல்லிருந்தீங்க அந்த அண்ணன் வந்துட்டு நீங்க வந்துட்டு கனவுல வந்துகிட்டே இருக்குது பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க தப்பு கேட்கலாம் முடிவு பண்ணிட்டு எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்க சொல்றேன். அப்போ அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, என்ன பதில் இருந்துச்சு? ஆக்சுவலி அந்த அண்ணன் வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, பார்த்தாரு என்ன எப்படின்னா ஒரு வீட்டுல இருந்து நம்ம ரொம்ப நேரம் வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் போனோம். ஓகே. அது வந்துட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா நான் கேட்டேன், ஏன் நீங்க வந்துட்டு இறந்தீங்க அப்படின்னு கேட்டப்ப வீட்டுல இருந்து இந்த கேட் வந்துட்டு சாத்திக்கிட்டே வந்துட்டு என்னை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்போ கொஞ்ச நேரம் சென்று திருப்பி வீட்டுக்குள்ள வந்தாரு. வீட்டுக்குள்ள வந்துட்டு நேரம் ஒரு ரூமுக்கு போனாரு. அந்த ரூம் பின்னாடி வந்துட்டு அவருக்கு பின்னாடி நான் நிற்கிறேன். நான் பார்க்குறப்ப அவர் வந்துட்டு என்னன்னா ஏதோ ஒரு பேக்கெட்ல வந்துட்டு ஒயிட் கலர் சம்திங் ஏதோ தூள் இருக்கிற மாதிரியும், அது வந்துட்டு ஏதோ தண்ணியில வந்துட்டு கலந்த மாதிரியும் அவர் வந்துட்டு கலக்கிட்டு அது வந்துட்டு ஒரு மாதிரி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே பேசுவேன், அப்படியே வீட்டு விட்டு போயிட்டாரு. அதுதான் வந்துட்டு நான் கடைசியா கண்ட கனவு அவர் கூட. அந்த ஒயிட் கலர் அது வந்துட்டு எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. அது வந்துட்டு சம் கைண்ட் ஆஃப் ட்ரக்ஸா இல்ல வந்துட்டு என்ன அப்படின்னு வந்துட்டு என்னால ஷோராவும் சொல்ல முடியல. பட் நம்மளோட பாய்சனா என்ன இதுன்னு எனக்கும் தெரியல. ஆனா அந்த காட்சி வந்துட்டு அப்படிதான் இருந்துச்சு. வாய் விட்டு எதுவும் சொல்லவே இல்லை, எதுவும் சொல்லலை. ஆனா இந்த மாதிரி தண்ணியில ஏதோ கலந்தாங்க, குடிச்சாங்க, தெரியாத மாதிரி போயிட்டாங்க. அதுதான் வந்துட்டு நான் கடைசியா அந்த ஃப்ரெண்டோட அண்ணன் கூட வந்துட்டு கனவு. அதுக்கப்புறம் கனவே வரல திருப்பி. இல்லை, அதுக்கப்புறம் வந்துட்டு கனவுல வந்துட்டு இல்லை.
இதுல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஃபன்னி பாட்டு என்னன்னா, இந்த கனவுலலாம் வரும்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா, நம்ம ரொம்ப நேரம் கான்வர்சேஷன் பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா அது எங்க பேசுவோம்னா, ஆகாயத்துல பேசிக்கிட்டு இருப்போம். ஹெலிகாப்டர்ல இருக்கிற மாதிரியும், அப்புறம் ஏரோப்ளேன்ல பறக்கிற மாதிரியும். அப்ப வீட்டுக்கு அது சாத்தினேன்னு சொன்னீங்க. அது வந்துட்டு இந்த ஒரு ஒரு சினாரியோ. சக்கர அங்க ஒரு டிரான்சிஷன் ஆயிரும். இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்தா பரவாயில்ல, 3-4 வாட்டி வந்தா ஒரு இப்ப நம்ம ஷூட்டே வந்துட்டு இப்போ ஒரு இடம் தானே வச்சிருக்கோம். ஓகேயா? இப்ப நம்ம லொகேஷன் வந்துட்டு மாத்திக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ ஒரு இதுல இருக்கும், ஒரு லொகேஷன்ல இருக்கும். எந்த லொகேஷன் நம்மளால சொல்ல முடியாது. நான் வந்துட்டு கோ பைலட்டெல்லாம் இருக்கேன் கனவு. அப்ப அது ஒரு ஜாலியான தமிழ் படம் பாட்டு மாதிரி இருக்கு. அது ஒரு ஜாலியா தான் இருந்துச்சு. ஒரு கோ பைலட்லாம் நம்மளுக்கும் ஒரு ஆசைலாம் இருக்காது. ஆகாயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஷார்ட் ஸ்டோரி ஷார்ட் லைக் இப்போ வந்துட்டு இதான் அந்த கதலா. ஆமா. ஓகே, இப்போ உனக்கு நடந்துச்சுன்னு சொல்கிறேன், நீ வந்துட்டு அந்த கணக்கு க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி தான் நான் தம்பியும் க்ளோஸ் ஆனாங்க. என் தம்பிக்கு இப்ப சிம்பிளா ஒன்று சொல்லணும்னா, இப்ப நம்ம வீட்லயே அண்ணன் தங்கச்சி எல்லாரும் இருப்பாங்க. ஆனா நம்ம பார்த்தோம்னா வேற ஆளு யாரோ ஒரு தேர்ட் பர்சன் அவங்க கூட நம்ம ரொம்ப அட்டாச் ஆகும். ஆமாம். அது வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல அது வந்துட்டு பிரதர் கைண்ட் ஆஃப் மதர் ஃப்ரம் another mother சொல்லுவாங்க. பிரதர் ஃப்ரம் another mother சொல்லுவாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? பிரதர் ஃப்ரம் another mother. ஓகே. சோ அந்த மாதிரிலாம் சொல்றப்ப ஐ யூஸ் டு பி வெரி க்ளோஸ் வித் ஹிம். ஓகே. அவர் செய்யறது தப்பு தான் தெரியும். ஆனா அவரை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு அவர் மூலியமா நம்ம போயிட்டு அவர் எப்படியாச்சும் கொஞ்சம் மாத்திடணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா அது ஒரு கட்டம் போறப்ப வந்துட்டு ஒரு டிசிஷன் வந்துட்டு என் கையில எதுவும் எடுக்க முடியாம இருந்துச்சு. இதுல என்ன ரொம்ப ஒரு சேடான பாட்டுனா, அன்னைக்கு வந்துட்டு அவரு ஹேங் பண்றப்ப அன்னைக்கு வந்துட்டு 2 வாட்டி வந்துட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. நான் ஃபோன் வந்துட்டு எடுக்கல. ஃபோன் வந்துட்டு எடுக்கல. எனக்கு இன்னமும் வந்துட்டு ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஆகுது. அவர் இறந்ததுக்கு நானும் ஒரு காரணம் அப்படின்னு. மேபி அதனாலதான் போல உங்க கனவுலயே திருப்பி வந்திருக்கலாம். மேபி இருக்கலாம். ஏன்னா அவங்க தங்க சொந்த தம்பி கணக்குலயே வரல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தம்பிக்கு அடிச்சாரா இல்லையான்னு தெரியல. ஆனா உங்களுக்கு அடிச்சிருக்காரு. ஆனா நீங்க கரெக்டா போன் எடுக்கல. நான் மேபி வந்துட்டு அது ஏதோ சொல்ல வந்திருக்காரு, அது சொல்ல முடியல, இறந்துட்டாரு. அது வந்து கனவுல வந்து சொல்றாரு. மேபி இருக்கலாம். அவரு கொஞ்ச நாள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இருந்திருப்பாங்க. ஓசி லைக் பட் அவரு ஏன் இறந்தாரு ஸ்டில் வரைக்கும் உங்களுக்கு அந்த ரீசன் கனவுல வந்தாருன்னு சொன்னீங்களா? அப்ப கூட லைக் ஏதாவது ஹிண்ட் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல? ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்தாரா ஏன் இப்படி இறந்தாரு? ஆக்சுவலி வந்துட்டு என்னன்னா ஒரு லெட்டர் இப்பதான் கேட்கலாம் அந்த லெட்டர் இருக்கு. தமிழ் படத்துல படம் பார்த்துருக்கோம். அதே மாதிரிதான் நான் அந்த லெட்டர்ல வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. எப்படி ஃபேமிலி எல்லாத்தையும் மிஸ் பண்ண போறேன், தம்பிலாம் வந்துட்டு கேட்டதா சொல்லுங்க, நல்லா பார்த்துக்குங்க, நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வந்துட்டு என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை வந்துட்டு என்னால மறக்க முடியல, எனக்கு இன்னமும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இந்த லெட்டர் எழுதியிருந்தாரு. பட் ஆனா அந்த அவங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகி எத்தனையோ வருஷம் ஆயிட்டு தான் அந்த லெட்டர் மீன் இந்த இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு. ஸோ நான் ஜெனரலாக பார்க்குறப்ப லைக் இது லவ் ஃபெயிலியர் ஆகி ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்படி ஹேங் பண்ணணும்னு இருந்துட்டா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல இருக்கும். ஏன்னா அந்த பெயின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல 1.5 அந்த மாதிரி பெயின் வந்துட்டு கூட இருக்கும். ஒரு 3-2 இயர்ஸ் மேல ஆயிடுச்சுன்னா சொல்லுவாங்க. அது கன்ஃபார்மா நடந்திருக்கும். இன்னொன்னு வந்துட்டு என்ன லெட்டர்ல முக்கியமா கொடுத்துட்டாங்கன்னா, அவரு வேலை செஞ்ச இடத்துல வந்துட்டு அவரை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பூலி பண்ண மாதிரியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அதுவும் ஒரு வகையில நான் திருப்பி யோசிச்சு பார்த்தேன். ஒரு வேலைக்கு போறோம், அந்த வேலை இடத்துல வந்துட்டு எந்த ஒரு கமிட்மெண்ட் இல்லை. லைக் யூ டோன்ட் கெட் எனி ஸ்காலர்ஷிப் ஸோ தட் லைக் யூ நோ யூ ஹேவ் டு ஒர்க் வித் தி கம்பெனி. ஒண்ணுமே இல்லை, நத்திங் அட் ஆல். பட் ஒரு இடத்த பத்தி பூலி பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வேலை விட்டு நின்றுக்கலாம்ல. ஆனா ஏன் அதை பத்தி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கன்க்ளூட் பண்ணி பார்க்குறப்ப சம்ஹவ் லைக் ஏதோ மேபி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வந்துட்டு அவரை மூவ் பண்ணி வச்சிருக்கான் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிக்கு. சச்சின், உனக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்? ஓகே, நிறைய பேர் சொல்கிறாங்க. இது வந்துட்டு எனக்கு பர்சனலாக நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது நிறைய பேர் சொல்கிறாங்க இலூஷன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரில அது இலூஷன் அது என்ன. சரி, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சத்ரியா, ஐ மீன் நம்மளோட யூனிவர்சிட்டி யூத்தன் புது ஹாஸ்டல் சத்ரியா அங்கே கட்டினப்ப டிப்ளமா அப்போ பேட்ச் வந்துட்டு ஐ திங்க் இட் வாஸ் த 3rd பேட்ச் சத்ரியா கூட போடுறது. மொதல் பேட்ச் வந்துட்டு சுபாஷ் அண்ணன் அவங்க பேட்ச். ஸோ நான் டிப்ளமா போனப்போ அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக டிப்ளமா முடிச்சுட்டு அவங்க ஃபர்ஸ்ட் இயர் டிகிரி போடுறாங்க. ஸோ நான் 3rd பேட்ச். ஸோ 3rd பேட்ச் அப்போ ஸ்டில் நியூ
ஸோ எனக்கு வந்துட்டு அதுவும் தூவால ஆக மேலே 9வது மாடி. 9வது மாடியா நல்லா தான் இருந்துச்சு. மொத்தமே 9 மணி தான். மொத்தமே 9 மாடி தான். அந்த பிளாக் ஃபுல்லாகவே 9 மாடி தான். ஸோ நான் வந்துட்டு மேலே போயிட்டோன்னே நான் அப்போ என்னன்னா முதல் பூந்தப்ப அம்மா சாமி படம் எடுத்து போனாங்க. நான் மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் போகிற சாமி படம் எடுத்து போக மறந்துட்டேன். ஸோ நான் வந்துட்டு அப்படியே உள்ளுக்கு பூண்டு அப்போ எம்சிஓ டைம் வேறு. ஸோ எல்லாரும் உள்ளுக்கு போனோடனே மாஸ்க்லாம் போட்டு ஒரு மாதிரி எங்களை ரொம்ப ஜெயில் கைதி வந்து உள்ளுக்கு அனுப்புனாங்க. உள்ளுக்கு போயிட்டு என் ரூம்மேட்டை பார்த்தேன். ரூம்மேட் தமிழ் பையன் தான். யோகா பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் ரூமை சுத்தம் பண்ணிட்டு நான் அப்போ சுத்தம் பண்ணுற விஷயத்தில் கொஞ்சம் ரொம்பவே இதாக தான் இருப்பேன். ஸ்ட்ரிக்டாவா ஸ்ட்ரிக்ட் இல்லையா? லைட்டா நான் ரொம்ப ஏனோ தானோ தான் இருப்பேன். ஸோ நான் சுத்தம் பண்ணுறதுலாம் எப்படின்னா லைட்டாக குட்டி விட்டுறது, மேஜெல்லாம் துடைக்காம ஒரு கட்டத்தில் இது ஒரு 3rd or 4th வீக்னு நினைக்கிறேன். 4th வீக்கு ஒரு அசைன்மெண்ட் அசைன்மெண்ட் கிடச்ச அசைன்மெண்ட் இன்னும் ஞாபகம் இருக்குது. கிடச்ச அசைன்மெண்ட்டு நான் வந்து கீழே யூனிவர்சிட்டி வந்திருக்கோம். அசைன்மெண்ட்லாம் டப்புன்னு செய்யணும்னு அம்மா சொல்லி அனுப்பியிருக்காங்க. டியூ டேட் அதுக்கு அடுத்த வாரம் நான் இன்னைக்கே செஞ்சுட்டேன். நானும் முடிச்சிட்டோன்னே விடிகால ஒரு 4 மணி 4:30 மணி இருக்கும். நான் நடந்து 2 வரைக்கும் போனோம். நடந்து போயிட்டேன். 2 வரைக்கும் போயிட்டு லிஃப்ட்டில் ஏறுறேன். ஸோ லிஃப்ட்டில் ஏறி மேலே வரேன். 9வது மாடியில் லிஃப்ட்டு திறக்குது. ஒரு பொண்ணு நிற்கிது. ஆம்பளை ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணு நிக்குது. ஆம்பளை ஹாஸ்டலில் ஒரு பொண்ணு நிற்கிது. நான் என்ன நினச்சேன்னா கிளீனரு. அப்புறம் மணியை பார்த்தேன். இல்லை மணி 4:30 தானே, கிளீனர்லாம் 6 மணிக்கு தானே வருவாங்க. அதுவும் கிளீனர் யூனிஃபார்மே இல்லை. என்ன ஞாபகம் என்னன்னா பிங்க் கலர் தூடுவங்க, பிங்க் கலர் தூடுவா, பிங்க் கலர் சட்டை, நீல கலர் தூடுவங்க. ஒரு மாதிரி ஸ்கூல் பிள்ளை வைப்ஸ்லாம். ஆனால் ஒரு என் ஷோல்டர் வளர்த்திக்கு சந்தேகப்படுற அளவுக்கு இல்ல. ஜஸ்ட் நார்மல். நான் ஃபோனை பார்க்குற மாதிரி அழகாக அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டு நம்ம தூவாதான் தெரியுமா போயிட்டு நேராக போயிட்டு வரைஞ்சா நம்ம ஆமா நேராக போயிட்டு இப்படி வளையறதுக்கு முன்னாடி திரும்பி பார்த்தேன். என்னதான் பண்ணிட்டு இருக்காரு லிஃப்ட்டுக்குள்ளே ஏறிச்சாரு. திரும்பி பார்க்குறேன். அது என்னையே பார்த்துட்டு இருந்துச்சு. நானும் ஏன் அந்த பிள்ளை நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி அனீசியாக ஆயிடுச்சு. இது சரியில்லை அப்படின்னு. ஒரு கட்டத்தில் அது என் இலூஷன் இல்லையான்னு தெரியல, எனக்கு வந்துட்டு அதோட கண்ணு வந்துட்டு அந்த பிளாக் டாட் இல்லாமல் வெள்ளையை தெரியாமிச்சு. இந்த பீப்பிள் இல்லாமல் வெள்ளையை தெரியாமிச்சு. ஓகே. அது நான் பார்த்து என்ன பண்ணிட்டேன், டைரெக்டாக ரூம்குள்ள ஓடிட்டேன். ரூம்குள்ள ஓடிட்டு கதவு சாத்தி பூட்டிட்டு ஒரு மாதிரி வேகமாக மூச்சு விட்டுட்டு இருந்தேன். மூச்சு விட்டுட்டு இருக்கிறப்ப அதுக்கப்புறம் என் ரூம்மேட் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தான். சரி அவன் ஹெல்ப் வேணும் போல அப்படின்னு. அதுக்கப்புறம் கதவு தட்டிக்கிட்டே இருந்துச்சு. படார் ரூம் கதவை கதவு திறக்கலையா? கதவு நான் திறக்கலையா? வந்து பார்க்க வேண்டியதானே. ஒரு நல்ல நேரம் இருக்கும். தட்டி அதுக்கப்புறம் என் ரூம்மேட் எழுப்பி விட்டேன். ப்ரோ உங்களுக்கு கதவு தட்டுற சத்தம், கதவு தட்டுறாங்க, நீங்க இன்னும் தூங்கிட்டே இருக்கீங்க கேட்குறாரு. ப்ரோ என்ன ப்ரோ எனக்கு ஒன்றுமே கேட்கல அப்படின்றாங்க. அது தட்டிக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னோட இலூஷனா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் தூங்கிட்டான். மறுபடியும் சொல்லி தூங்கினா எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கதவு தட்டிக்கிட்டே இருந்துச்சு. காலையில் 8 மணிக்கு நான் தூங்கவே இல்லை. சரியான காய்ச்சல் வந்துட்டோன்னே அதுக்கப்புறம் அப்பா அம்மா போன சொன்னேன். அப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் மறுபடியும் வீட்டை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் முருகர் படம் அதனால் எடுத்துகிட்டு வந்து அங்கெல்லாம் மாட்டி கதவு கிட்ட ஒன்றால் அந்த முருகர் படம் மாட்டி வச்சிருந்தேன். அந்த புக் போட்டு அங்கே மாட்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஜேம் ஆயிடுச்சுல, ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரல. அது அப்புறம் ரூமை சுத்தம் பண்ண ஆரம்பித்தேன். சுத்தம் பண்ணி லேட்டாக வந்தேன்னா காலை கழுவிட்டு விட்டு வருது. அதெல்லாம் அப்போதான் பழக்க ஆரம்பிச்சு. இது உனக்கு மட்டும் தானே இல்லை மற்றவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலி சத்யா தூவாவில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அங்கே நிறைய நடந்திருக்கு. அந்த தூவா டாய்லெட் கிட்ட ஒரு வெள்ளை உருவம் நிற்கிறது, பொண்ணு உருவம். அந்த ஃபீமேல் ஸ்பிரிட் பற்றி தான் நம்ம நிறைய சாசல் போடுது கேள்விப்பட்டிருக்கு. ஆனால் எனக்கு ஃபீமேல் ஸ்பிரிட், ஏன்னா அந்த இடத்துல சுடுகாடுன்னு சொன்னாங்க. அந்த நம்ம சத்யா தங்கத்தில் சுடுகாடுன்னு சொன்னாங்க. அது காடு இல்லை, ஆக்சுவலி சுடுகாடுன்னு. அதுக்கப்புறம் தான் அதை அழிச்சு தான் அது கிடைக்காங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு ஹாஸ்டல் லைஃப்ல இருந்தது. ஏன் நான் தங்குற இடத்துல எனக்கு இது ஃபேஸ் பண்ணது வந்துட்டு ஹோம் டவுனில் இன்னொரு கதை. ஸோ அந்த கதை நிறைய எப்படின்னா, இது எப்படி சொல்கிறது, எனக்கு நெருக்கமானவங்க அவங்க இறந்துட்டாங்க, அவங்கள பேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நான் வந்துட்டு அப்போ மியூசிக் வீடியோ ஷூட்டில் வந்துட்டு கேரளா ஷூட் பண்ணியிருந்தேன். இப்போ தான் ரீசெண்டாக மியூசிக் வீடியோ வந்துட்டு வெளியாக்கியிருந்தேன். அந்த மியூசிக் வீடியோ ஷூட் வந்துட்டு கேரளுக்கு போயிருந்தேன். ஸோ கேரளுக்கு போயிருந்தப்ப மியூசிக் வீடியோ கடைசி நாள் ஷூட்டு. ஸோ அதெல்லாம் ஷூட்டிங்லாம் எடுத்து முடிச்சிட்டோங்க. தென் எனக்கு கால் வந்துச்சு. திடீர்னு ஒரு 10-11 இருக்கும் ராத்திரி கால் வந்துச்சு. இதே வச்சு இந்த மாதிரி இப்பெல்லாம் இறந்துருச்சா அப்படின்னு. என்னடா சொல்கிறேன். நானும் நம்பலை. என்னடா அன்னைக்கு தான் ஸ்டோரிலாம் போஸ்ட் பண்ணிருந்துச்சு, அன்னைக்கு தான் ஸ்டேட்டஸ். இல்லை யாரு உனக்கு? எங்களோட ஸ்கூல் மீட். ஸ்கூல்லாம் ஒன்றா தான் படித்தோம். என்னன்னா அது வந்துட்டு என் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட். என்னோட ஃப்ரெண்டான க்ளோஸ் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ நான் நம்பலை.
நான் வந்துட்டு என்னடா குறிச்சிக்கிட்டு இருக்கீங்க நார்மலாக விஷயம் உண்மையாக இருந்துச்சுடா நீ நம்மளாம் வா டக்குனு நீலாகி வா அப்படின்னு. அவன் என்னடான்னு சொல்லிட்டு அவன் பாய் ஃப்ரெண்ட் அடிச்சான் என் கூட்டாளி பையன். அடிச்சோன்னே அவன் ஃபோனில் ஒவ்வொன்றும் அழுதுகிட்டே தான் இருக்கான், கத்துறான் அழுகுறானா. சரி 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 நான் பிளாங்க் ஆகிட்டேன். நான் காடி இன்னும் எடுக்கல, காடி அப்படியே ஸ்டடிக்காக தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்ன அது என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, ஏன் லைக் இது நம்பலாமா நம்பக்கூடாதா. ஆனால் ஒருத்தரும் கால் பண்ணுறேன் எங்க கூட படிச்சவங்க எல்லாருமே அதுதான் சொல்கிறேங்க. அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். தென் நான் என்ன பண்ணேன், காடி அது ரிவர்ஸ் கேமரா இருக்கும். அந்த நாங்கள் எடுத்த ஹோம் ஸ்டே, அந்த ஹோம் ஸ்டே வந்துட்டு பின்னாடி எல்லாம் மோட்டர் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டோம்னா, என் கசன் இங்கே உட்காந்துருந்தான், நான் காடி ஓட போகிறேன். ரிவர்ஸ் கேமரா நான் ரிவர்ஸ் எடுக்கிறேன். அந்த மோட்டரில் வந்துட்டு என்னமோ உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. காடிக்கு பின்னாடி இருக்கிற மோட்டர். இது எப்போ நடந்துச்சுன்னா, இது வந்துட்டு ஓகே நான் சொன்னல கூட்டணி கால் பண்ண இறந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு முன்னாடி இது நடந்தது. ஸோ அந்த மோட்டர் என்னமோ உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. நான் அப்போ என்ன நினச்சேன்னா லைக் இருட்டா இருந்துச்சு, ஒன்றும் தெரில. ஆனால் என் கசன் சொல்கிறாண்டி சம்திங் இஸ் பெட்டர் சி. நானும் பார்த்தேன், லைக் எனக்கு இருட்டாக தான் இருந்துச்சு, நான் அவ்வளோ இல்லை. ஆனால் நான் சரியாக பார்த்தேனா அதெல்லாம் தெரில. ஆனால் அவன் சொல்கிறான் இருந்துச்சா சம்திங் அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் சரி உனக்காக நான் மறுபடியும் என்ன ரிவர்ஸில் பண்ணுறேன், என்னமோ இருக்கு எங்க எனக்கு பார்த்துட்டீங்க ரிவர்ஸ் கேமராவில்? நான் பார்த்துட்டு நான் பேசாலாம், நான் அப்படியே ஒன்றும் இது பண்ணிக்கல. நம்மளே கச்சா பண்ணோம். நான் டேரெக்டாக ரிவர்ஸ் எடுத்துட்டு எப்படியே கிளம்பலாம் போகிறோம், கிளம்பிட்டேன். அப்போ தான் எனக்கு கால் வந்துச்சு, இந்த பிள்ளை இருந்துச்சு. அந்த பிள்ளை எங்களோட மெமோ க்ளோஸ், லைக் எங்கள் கூடல் பிள்ளைங்க எல்லாம் க்ளோஸ். எனக்கு என்ன தோணுச்சுன்னா லைக் ஏன் அந்த உருவம் அங்கே உட்காரணும், அந்த உருவம் உட்காந்து நான் பார்த்துட்டோன்னு தான் எனக்கு கால் வரணும். அந்த பிள்ளை இருந்துச்சு. ஆக்சுவலி எப்படி அந்த பிள்ளை இறந்தாங்க? அந்த பிள்ளை ஓகே அது இப்போ வரைக்கும் ஒரு மிஸ்டரியாக தான் இருக்குது. அது எப்படிப்பட்ட ஒரு மிஸ்டரினா இப்போ வரைக்கும் எங்களால் சால்வ் பண்ண முடியல. ஓகே என்னன்னா, அந்த பிள்ளை போஸ்ட்மார்ட்டம் வந்துட்டு அவங்க ஆக்சுவலி நாங்கள் அவங்க ஏர்போர்ட்டுக்கு போனோம். அது ஏர்போர்ட் மாதிரியே இல்லை. அவங்க ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப ஓவராக பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபேமிலி வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்கிறது, கண்டுக்காம கேஷுவலாக அவங்க அண்ணா. அதுக்கப்புறம் நாங்களும் வந்துட்டு பாடி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் தான் இருந்துச்சு நாங்கள் போனப்போ. ஸோ இப்போ நாங்களும் கேட்குறோம் என்ன சொல்கிறோன்னா, அந்த பிள்ளையோட தம்பி என்ன சொல்கிறான்னா, அண்ணா அக்கா வந்துட்டு கோயிலுக்கு கிளம்புனாங்க, கோயிலுக்கு கிளம்பிட்டு ரூம் விட்டு வெளியே வந்தாங்க, மயக்கம் போட்டாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க, இந்த கிளினிக் கூட்டிகிட்டு போனாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். கோவிலுக்கு எத்தனை மணிக்கு கிளம்புனாங்கன்னு கேட்டால் 9 மணிக்கு. யாராச்சும் 9 மணிக்கு கோயில் கிளம்புனாங்க? அதுதான் எங்களோட கேள்வி. 9 மணிக்கு அது எதுக்கு ராத்திரியா? 9 மணிக்கு ராத்திரி எதுக்கு கோயில் கிளம்பணும், எதுக்கு வெளியாகணும்? வெளியாகிற இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருச்சு, கூட்டிகிட்டு போயிருக்காங்க, கிளினிக் வந்துட்டு ஆக்சிஜன் இது பண்ணியிருக்காங்க, அங்கேயே இருந்துச்சு. போஸ்ட்மார்ட்டம்ல காஸ் ஆஃப் டெத் வந்துட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா கேஸ்ட்ரிக் வந்துட்டு. அப்போதான் அதனால தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே கோவம். நாங்கள் வந்துட்டு ஃபைட் பண்ணோம். லைக் என்ன சொல்றீங்க, கேஸ்ட்ரிக்கால ஒரு ஆளால் இறக்க முடியுமா? கேஸ்ட்ரிக்கால முடியுமா? அதான் இறக்க முடியுமா? லாங் டேர்ம் மேபி எஸ். இப்போ கேஸ்ட்ரிக் ரொம்ப வேர்ஸ் ஆயிடுச்சுன்னா வயிறில் அல்சர் வைக்கும். ஸோ அந்த அல்சர் ரொம்ப பேடாகி அதை ட்ரீட் பண்ணலன்னா வாய்ப்பு. ஆனால் அந்த மாதிரி சிம்டம்ஸ் அது வந்துட்டு எங்ககிட்ட காமிச்சதே இல்லை. எங்க எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட் கூட தெரியாது அந்த மாதிரி ஒரு அது கேஸ்ட்ரிக் இருக்குது, பாய் ஃப்ரெண்ட் கூட தெரியாது. அந்த அளவுக்கு எப்படி ஏன்னா அல்சர்லாம் வந்துருச்சுன்னா நம்ம மறைக்கலாம் முடியாது. அது வயிற்று வலி வலி இருக்கும், அந்த கிளினிக் போகிற ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு இருக்கும். எதுவுமே எதுக்கு டக்குன்னு கேஸ்ட்ரிக் சொன்னா கேஸ்ட்ரிக் வலி டக்குனு வந்து டக்குனு இறந்துட்டாங்க. அந்த மாதிரி எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே பேசி இல்லை கேஸ்ட்ரிக் தானே இது பண்ணாங்க. ஆனால் நாங்கள் கன்வின்ஸ் ஃபேமிலியாக அதுதான் சொல்லிட்டாங்க, ஃபேமிலியாக தான் சொல்லிட்டாங்க. நாங்கள் கன்வின்ஸ் ஆகலை. பட் தென் நாங்களும் வந்து பண்ண முடியல. பிகாஸ் அவங்களோட வந்துட்டு நாங்களும் வந்துட்டோம். என் ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க கொஞ்சம் துறவாக இருந்தாங்க. இது எத்தனை வயசுல நடந்தது? இது இந்த வருஷம். இந்த வருஷம் ரெண்டு கதையும் ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாகவே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நடக்குதுன்னா ஒரு காரணம் இருக்கும். இந்த ரெண்டு கதையில வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்கு ரெண்டு கதையும். ஓகே கைஸ், ஸோ நம்மளோட எபிசோட் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்மளோட கெஸ்ட்டோட 2 பேரோடையும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்டோம். இப்போ அவங்க எப்படி கோ த்ரூ பண்ணாங்க அது எல்லாமே. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. ஸோ நம்ம புதுசாக நம்மளோட சீரீஸில் நிறையா கெஸ்ட் கூட்டிகிட்டு வந்து அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஷேர் பண்ணிப்போம். ஸோ இது உங்கள் எபிசோட் பேய் இருக்கா இல்லையா?